இல்லை பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி இரண்டுமே இந்த காவிரி பிரச்சனையில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு 2 மாநில மக்களுக்கும் இங்குள்ள விளைநிலங்கள் மற்றும் இங்குள்ள விவசாயிகள், இதே போல் கர்நாடக மாநிலத்தில் உள்ள விவசாயிகள், அங்கு பாசன பரப்பு குறைவானது மற்றும் சர்வதேச நதிநீர் தாவா விதிமுறைகளின்படி இது படுகை மாநிலமாகவும் அது உற்பத்தியாகும் நதிநீர் பாய்ந்தோடும் மாநிலமாகவும் இருக்கிறது. இந்த விதிமுறைகளின்படி ஒரு பரந்த மனப்பான்மையோடு இந்த வெளிப்படையாக இரு மாநில விவசாயிகளும் பயன்பெறுமாறு ஒரு தீர்வை எடுக்கக்கூடிய உறுதியான பிரதமர் இந்தியாவுக்கு ஏற்பட்டால்தான் இதற்கு தீர்வு ஏற்படும் என்பது இப்போது ஓரளவு உறுதியாகிவிட்டது. வெறும் நடுவர் மன்றம், நீதிமன்ற தீர்ப்புகளால் இதனை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அத்தகைய ஒரு உறுதியான, நேர்மையான, இரு மாநில மக்களையும் தன் நாட்டு மக்களாக பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்திலாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார், நிச்சயமாக, கண்டிப்பாக இந்த சூழ்நிலை நீங்க சொல்ற மாதிரியான சூழ்நிலை வருவதற்கு ரொம்ப நாள் காலம் எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இளைஞர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு பல வழிகளை இல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் சொல்லல. இன்னைக்கு என் தேவை என்னவோ அதை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், எப்படி கேட்க போறேன்னு இன்னைக்கு நாடு முழுக்க புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். இன்னைக்கு சாதாரணமாக காக்ரோச், கரப்பாம்பூச்சி, சாதாரணமா ஒட்டுண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினால் பிறந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு அமைச்சரையே பதவி இல்லாமல் போகக்கூடிய நிலைமை தள்ளப்பட்டிருக்கு. அது மாதிரி இரு மாநில இளைஞர்களும் இந்த பிரச்சனையில கிளம்புறாங்கன்னா தீர்வு ஏற்படும். அப்படி சொல்லாம சுருக்கமா சொல்லுங்க. இரு மாநில இளைஞர்களும் பொதுவாக கிளம்புறாங்கன்னா 100% கட்சிக்கு அப்பாற்பட்டு கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்து மாநில உரிமை, நம்முடைய உரிமை, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு இளைஞர்கள் முடிவெடுத்தால் நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம். அது ரொம்ப நாள் தள்ளி போடாது சார். எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் அந்த முயற்சி வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான ஆயுத பணிகள் தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்பவே கட்சிகளுக்கு மாறிதானே நிறைய விஷயம் செய்யறாங்க. அந்த வகையில நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். கர்நாடகம் தன்னுடைய செயலுக்கு நிச்சயமாக வருத்தம் தெரிவிக்கும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்காரணம். அவர்கள் செய்கிற அனைத்துமே சட்ட விதிகளுக்கு மீறிய செயல். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப அநாகரிகமான செயல். ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சியும் இதற்காக முன்னெடுக்கணும். இதுல அரசியல் கட்சிகளுக்கு மாறுபட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மாநில உரிமைன்னு ஒன்னா சேரணும்ன்றதுதான் ஒரு பத்திரிகையாளனா என்னுடைய கோரிக்கை. ஓகே, நன்றி கொடங்க பிரகாஷ் சார். இந்த காவிரி பிரச்சனையில் அரசியல் ரீதியான தலையீடு இல்லாமல் புதிய இளைஞர்கள், புதிய சக்தியாக உருவாகியுள்ள இளைஞர்கள், மாணவர்கள், இரு மாநில விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாக ஒரு நடுநிலையான தீர்வை காண வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது. அதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கிறது என்று கொடங்க அபரகம் தெரிவித்திருக்கிறார். நன்றி. இதுபோல் காவிரி பிரச்சனையில் இரு மாநில விவசாயிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு சுமூகமான தீர்வை ஒரு பரந்த மனப்பான்மையோடு இந்த நாட்டின் தலைவராக வரக்கூடியவர்கள் செய்ய வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு மற்றொரு பிரச்சனையோடு சந்திக்கலாம். நன்றி.